லக்ஷ்மி, என்ன என்ன மொமெண்டம் இருக்கு, உருவாகி இருக்கு, ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? என்ன நெருக்கத்துக்கு வந்தாச்சு நம்ம தேர்தல் நெருக்கத்துக்கு? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த அலையும் இல்லை திமுகவுக்கு. அலையற்ற தேர்தல் தான். ஆமா, திமுகவுக்கு ஆதரவான அலையும் இல்லை, எதிர்ப்பான அலையும் இல்லை. வழக்கமா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னா ஒரு வேவ் இருக்கும், வேண்டாம் ஓட் அவுட் பண்ணணும் அப்படின்னு. அது மாதிரியான மனநிலை எங்கேயுமே இல்லை, வேண்டான்ற மனநிலையும் இல்லை. அதே நேரம் புதியவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்காக அவர் ஆதரவாக செயல்பட ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த விஜய் வேவ் எல்லாம் எனக்கு இருக்க மாதிரிலாம் தெரியல. இங்கே அர்பன் பாக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த விஜய்க்கு ஓட்டு போடணும், நாங்கள் விஜய் பக்கம் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இடங்களில் பேசக்கூடியவர்களை பார்க்கலாம். ஆனால் எல்லா ஊர்களுக்கும் போயிட்டோன்னா நீங்கள் நெல்லையில் அவ்வளோ கூட்டம் வந்ததே, அது வந்து அலை இல்லையான்னு கேட்டுறக்கூடாது. பெருமாள் மணி அப்படி தான் கேட்பாரு. அதை நீங்கள் வந்து அந்த கணக்கில் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா பிரச்சாரங்களுக்கு உள்ள நம்ம ஊர்களுக்குள்ளே எல்லாம் பிரச்சாரம் நடக்கிற இடங்களுக்கு அங்கே போகும்போது அங்கே வந்து இப்போது தாவேக்கா தான் வரணும் இல்லை விஜய் அலை இருக்குது அப்படின்னா அந்த வேட்பாளர் வரும்போதே அங்கே அந்த மக்கள் எல்லாம் வந்து கூடி நின்று தெருவுக்குள்ளே வரவேற்கணும், அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி எந்த அலையும் இல்லை. இதே அதிமுகவோட பிரச்சாரம் நல்லா இருக்குது, திமுகவோட பிரச்சாரம் பெரும்பாலான இடங்கள்லையும் நல்லா இருக்குது. ஆனால் அங்கேயுமே இந்த அலையெல்லாம் இல்லை. எங்களுக்கு நம்ம நிறைய எலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், அந்த எம்எல்ஏஸோ லோக்கல் எம்எல்ஏஸோ இல்லை அமைச்சர்களோ வரும்போது இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரியான எந்த சூழலுமே எங்கேயும் இல்லை. இன்னொன்று, ஒரு கவர்மெண்ட் மாறணும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் மாறுறதுக்கான அந்த மென்டாலிட்டியும் தெரியும். வேண்டாம் இவங்க வேண்டாம், புது ஆள் வேணும், சேஞ்ச் வேணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சேஞ்சுக்கு யார் அதுக்கு சரியாக இருப்பாங்க, இல்லை இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டே தொடரணுமா அப்படின்றது எல்லா இடத்துலையும் அந்த ஒரு கன்ஃபியூஸ்டு மனநிலை இருக்கதான் செய்யுது. ஒரே ஒரு எனக்கு மட்டும் அந்த இடம் மட்டும் சொல்லுங்க, இந்த ஆட்சி இருக்கக்கூடாது வேண்டாம் அப்படின்ற மைண்ட், அப்படி ஒரு அலை எதுவும் உருவாயிருக்கா? அப்படி இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இல்ல, ஒரு நரேட்டிவே கிடையாது. டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு நரேட்டிவ் எந்த இடத்துலயும் பெரிய அளவுல பில்ட் ஆகல இது வரைக்கும். வேண்டாம்ன்ற மனநிலையும் தெரியவே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் போனா மக்கள் வந்து இன்னும் அதுவும் என்னன்னா மீடியால இருந்து வராங்க, இல்ல மீடியா சர்வே அப்படிலாம் இருந்ததுன்னா உண்மையை சொல்லணுன்றதே மக்கள் நினைக்கிறதே கிடையாது. எதுக்காக அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல மீடியா மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்கு, அதை வந்து பதிவு பண்ணி தான் ஆகணும். ஆனா யாருமே வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்க மட்டும்தான் வெற்றி பெற போறாங்க அப்படின்ற எந்த முடிவுக்கும் மக்கள் பெரிய அளவில் வந்ததா எனக்கு இது வரைக்கும் தெரியல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 தொகுதி டிராவல் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் அது மாதிரியான எந்த மனநிலையுமே பார்க்கல. ஒரு அலையற்ற ஒரு தேர்தல். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, இவ்வளவு பிரச்சாரத்திற்கேவும் பிறகும் கூட இன்னும் 2 நாள் தான் அலையற்ற தேர்தல். ஆனா இதுல வந்து முடிவுக்கே வராத தன்மை. இதுல வந்து 2 விஷயம் ரீச் ஆயிருக்கு. ஒண்ணு வந்து டிஎம்கேவோட அந்த 8000 ரூபாய் கூப்பன், அதுக்கப்புறம் அவங்களோட 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையா கொடுக்கப்படும். அதிமுகவுடைய அந்த 10000 ரூபாய் ப்ராமிஸும், அதே போல அவங்களோட குலவிளக்கு திட்டம், இது ரெண்டுமே 2 பேரோடது 2 சைடும் ரீச் ஆயிருக்கு. எனக்கு வந்து விஜய் இது ரீச் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் இப்போதான் வந்து முழுமையான அவங்க தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அவர் கொடுக்கறதுக்கு முன்னால் நான் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் விஜயை வந்து ஒரு நடிகராகவும் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவராகவும் பார்க்குறாங்களே தவிர அவர் வந்து என்ன டெலிவர் பண்ணுவார் அப்படின்ற யோசிக்கிறக்கூடிய ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்க மாதிரிலாம் தெரியல. அவர் சொன்ன ப்ராமிசஸ் என்ன, அதனால எப்படி இருக்கும் கவர்மெண்ட், அவரோட கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிக்கிற மாதிரிலாம் தெரியும். அதிமுகவினுடைய பாரம்பரிய வாக்காளர்களும் சரி, திமுகவினுடைய அந்த பாரம்பரிய வாக்காளர்களும் சரி, அவங்க மத்தியில் பேசக்கூடியது இந்த ஐடியாலஜி பேசுகிறாங்க. அதை தாண்டி தேர்தல் அறிக்கை பேசுறாங்க. ஆனா தாவேக்காவில் உள்ளவர்கள் அது அந்த மாதிரி அவங்க பிரச்சாரத்திலையும் அப்படி ஒன்றும் அவங்க இது பண்ணல. பிரச்சாரத்துல வந்து விஜயை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க, திமுக வேண்டான்னு பேசுறாங்க. ஆனா பிரச்சாரத்துல மேனிஃபெஸ்டோவெல்லாம் அவங்க பேசல. ஆனா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மேனிஃபெஸ்டோ பேசுறாங்க, எல்லா ஊர்கள்லயும் அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் பேசுறாங்க. அப்ப அலை இல்லை அப்படின்னா கிரவுண்டில் ஒவ்வொரு வேட்பாளரினுடைய பலம் பலவீனத்திற்கு ஏற்பதான் அமைஞ்சிருமா? ஒரு 2 விஷயம் இருக்கு. அலையற்ற தேர்தல் உண்மையில அலை இல்லையா இருக்கான்றதுல தமிழகத்துக்கு இருக்கிற சவால் வந்து இது வரைக்கும் வந்து மாறி மாறி தான் வந்திருக்கு. நம்ம வந்து எதிர்ப்பு அலை 2016 தான் நமக்கு அது ஒரு மாற்றமா இருந்ததே தவிர, ஒரு கவர்மெண்ட் பிடிக்கலையா நல்லா தெரிஞ்சிடும்,
மாறி தான் போட போறாங்கன்ற தன்மை. இப்ப அலையற்ற தேர்தலா உண்மையிலே இருக்கா ஒண்ணு. ரெண்டாவது, அலையற்ற தேர்தலா இருக்கிறப்ப அர்த்தமேட்டிக் கூட்டணி பலம் கை கொடுத்துருமா? கூட்டணி பலம் இல்ல அமைதியா இருக்கிறதுனால அது கவர்மெண்ட்டுக்கு எதிரா போகுமா? எப்படி இல்ல, புரியுது? இது வந்து கூட்டணி அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி கூட்டணி பலம் தான். கூட்டணி பலத்துல தான் ரெண்டு பேருமே போட்டியிடுறாங்க. இன்னொன்னு கேண்டிடேட்ஸ், நீங்க வந்து கேண்டிடேட்ஸ் அடிப்படையில வாக்குகள் இருக்குமா லோக்கல்ல அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு வந்து ஒரு பாக்கெட்ஸ்லயும் வந்து டிஃபர் ஆகுது. ஓகே. நம்ம வந்து முன்னெல்லாம் வந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும்னு ஒரே மாதிரி கணிச்சிட முடியும். ஆனா இப்ப வந்து அது மாதிரி இல்ல. இங்க வேற ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா இன்னொரு வெஸ்ட் ஜோன்ல வேற ஒரு பேட்டர்ன் இருக்கு, சென்ட்ரல் ஜோன்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு, டெல்டா வந்து வேற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ உள்ளூருக்குள்ள அங்க இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள், அதை தாண்டி அந்த கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இந்த முறை. நீங்க சொல்றது ஒரு ரெண்டாவது, பீப்புள் எல்லாருமே பொலிட்டிக்கலா ரொம்ப அவேரா இருக்காங்க. முன்ன வந்து விஷயம் தெரியாத ஆட்கள்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ அதெல்லாம் கிடையாது. நம்ம மீடியா வந்து நிறைய வேலைகளை செஞ்சுட்டோம். டெய்லி பேசி நீங்க சொல்றது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் லட்சுமி. இதற்கு முன்பு பெரிய மீடியாக்கள்லாம் இருக்காது. அப்போ ஒரு தலைவர் வந்து ஒரு ஆட்சிக்கு எதிராக பேசுறப்ப அவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்த அந்த உணர்வு எழுச்சியை காமிப்பாங்க. இப்பதான் நம்ம டெய்லி தான் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதனால அதையும் கடந்து போற தன்மை முக்கியமான. என்னையும் விட இன்னும் வெல் இன்ஃபார்ம்டா இருக்கக்கூடிய ஆட்கள் அலையற்ற தன்மை இருக்கு, குழப்ப நிலைன்னு.